ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி டீ டைம் ஸ்டோரி. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம குழுக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி தான். ஆமாம், இந்த குழுக்கள் அப்படிங்கிறது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். கண்டிப்பாக உண்மைதான். அதாவது நம்ம பிறக்கும்போது தனியாக பிறக்கிறோம். அதாவது தாயின் வயிற்றில் கருவாகி பின்பு வளர்ந்து 10 மாதங்கள், அதன் பிறகு இன்னொருவருடைய உதவி, அதாவது மருத்துவருடைய உதவி இல்லாமல் அந்த குழந்தை வெளியில் வருவதில்லை. தாயாக தானாக எந்த குழந்தையும் பெற்றெடுப்பதில்லை. அதற்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. அப்படி தானே? ஸோ குழந்தை வெளியில் வருது. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக வளர்வதில்லை. அதற்கென ஒரு குடும்ப அமைப்பை குழுவாக இறைவன் உருவாக்கியிருக்கிறார். அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி அல்லது பெரியம்மா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி இப்படின்னு குடும்ப உறுப்பினர்களை ஒரு குழுவாக நம்ம நிர்ணயம் செய்து தான் கடவுள் பூலோகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கிறார். இதில் யாரேனும் ஒருவர் தவறும் பட்சத்தில் தான் அந்த குழந்தையை என்ன பண்ணுறாங்க, யாருமே இல்லை, உறவுக்காரர்கள் பார்ப்பதில்லை, யாருமே இல்லை அப்படிங்கும் போது அந்த குழந்தைக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னா ஆர்ஃபனேஜ் ஹோம், அனாதை ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு, அதுவும் ஒரு குழு, அதையும் ஒரு தனி மனிதனால் ரன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு தனி மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பல பேருனுடைய உதவி இல்லாமல் ஒரு சங்கமோ ஒரு குழுவோ உருவாகாது. ஸோ ஒரு குழு இருக்கிறது அப்படின்னா நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா அப்படிங்கிறத தொடர்ந்து யோசிப்போம். இதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.